அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். சுகமா இருக்கிறீங்களா? உங்களுக்காக அனுதினமும் நம்முடைய சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் சபையிலே நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். நீங்கள் சுகமா இருக்க வேண்டும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை தியானித்து கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை கொண்டு உங்களோடு கூட இந்த சிறு செய்தியை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களோடு பேசுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் ஒன்று சொல்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிங்கள். தூங்குகிற நீங்கள் விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டுமா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மரித்த பிணம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கை மரித்ததாய் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவாகிய தெய்வம் என்ன சொல்லுகிறார்? நாம் பிரகாசிக்க வேண்டிய பிள்ளைகள். ஆனால் சத்துருவானவன் சில பலவீனங்களை கொண்டு வருவதை நிமித்தமாய், உலகத்துடைய பல காரியங்களை கொண்டு வருவதை நிமித்தமாய் நம்மால் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாமல் போகிறது அல்லவா? கண்பான சகோதரனே, நீ கிறிஸ்துவுக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால் உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். உன்னுடைய இயலாமை என்கிறதான அந்த காரியத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்பொழுது கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண முடியும். நிறைய சோம்பல்தனத்தின் ஆவிகள் அநேகருக்குள் வந்துவிட்டது. ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல. ஏன்? சபை கூடி வருவதை கூட சிலரால் சரியாக கடைபிடிக்க முடியவில்லை. வேதத்தில் பலமுறை தேவன் எச்சரிக்கிறார், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆகவே நீங்கள் எழுந்திருங்கள், கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். தேவன் நல்லவர். நான் ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீ பிரகாசிக்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென்.